We know this COVID-19 affected the whole world. இந்த கொரோனா வியாதியானது உலகம் முழுவதையும் பாதித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We never expected such a catastrophe in the whole world. இந்த உலகத்தில் இவ்விதமான ஒரு அழிவின் காரியம் நடக்கும் என்று நாம் ஒரு நாளும் எண்ணினதே கிடையாதுங்க. Because even when I read that pestilence and starvation will come before the coming of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் வரும்னு சொல்லி வாசித்த பொழுது even I also thought, how could this be? இது எப்படி நடக்கும்? So many scientific advancement, எவ்வளவோ விஞ்ஞான ரீதியான முன்னேற்றம், so many medicines newly invented, புதிய மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. In those days people used to die of cholera. அந்த நாட்களில் காலராவினால் மக்கள் மரித்து போவார்கள். சப்போஸ் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் ஒன் ஸ்ட்ரீட், ஒரு தெருவை பாதிக்குமானா ஆல்மோஸ்ட் குவார்ட்டர் டு ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வில் டை. அந்த தெருவில் இருக்கிற கால்வாசியிலிருந்து அரைவாசி வரைக்கும் இறந்து விடுவார்கள். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், கோடிக்கணக்கான மக்கள் இறந்து விடுவார்கள். So in those days, so many things were happening, நடந்தது. But those days were days in which not many medicines are invented. அந்த நாட்களில் அநேக மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. The science is not advanced. விஞ்ஞானம் இந்தளவுக்கு முன்னேற்றம் அடையவில்லை. So man thought that he could make a dead man to become alive. செத்து போனவனை கூட உயிரோடு எழுப்பக்கூட முடியுன்ற நிலையில் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். The medical world thought that they could achieve so many things. நிறைய காரியங்களை சாதிக்க முடியும்னு நான் எண்ணினார்கள். But this virus proved how it is really futile, foolish. இது எவ்வளவு மதியீனம் என்பதை இந்த ஒரு சின்ன வைரஸ் நிரூபணம் பண்ணிருச்சு. So many things are happening. இவ்வளவு நிறைய காரியம் நடைபெறுகிறது. So where is God? தேவன் எங்கே இருக்கார்? Many people even ask, where is God? So many people are dying. அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். So many families are losing their breadwinner. வீட்டில் சம்பாதிக்கிறவர்களை இழந்து போகக்கூடிய குடும்பங்களின் நிலைகள். So much of problems, அநேக பிரச்சனைகள். எக்கானமி has gone down. பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது. Actually speaking, we have not seen the effect of economy until today. இந்த பொருளாதாரம் பாதித்ததை இன்னைக்கு வரைக்கும் நம்ம சரியாக பார்க்கலைங்க, உணரல. But it will be revealed slowly as days go by. இந்த பாதிப்புங்கிறது கொஞ்சம் நாள் ஆகத்தான் தெரியும். Starvation will be there. பட்டினி இருக்கும். People will lose jobs. வேலைகள் இழக்கப்பட்டு போகும். The government may not have money to pay salaries. அரசாங்கம் சம்பளம் கொடுக்க முடியாத நிலை வரும். So many things will come up. அநேக காரியங்கள் வரலாம். Because the Bible talks about so many things. வேதம் விதமான காரியங்களை குறித்து பேசுகிறது. So where is God? தேவன் எங்கே? Dear people, only the truth that we believe has got the answer in such situations. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம விசுவாசிக்கிற சத்தியம்தான் பதில் கொடுக்கிறது. There are some other people who believe different doctrine, but they don't have answer.
வித்தியாசமான ஒரு சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பதில் இல்லை. ஆனால் நம்ம விசுவாசிக்கிற சத்தியம், த பைபிள் டீச்சர்ஸ், நம்ம விசுவாசிக்கிற சத்தியம் வேதம் போதிக்கிறது. He is a sovereign God, அவர் சர்வேகாதிபத்தியத்தின் தேவன். அவர் நட்சத்திரத்தை பெயர் சொல்லி அழைக்கிறார். He calls the stars by name. A single star, ஒரு சின்ன நட்சத்திரம், the nearest star to us, நமக்கு வெகு அருகில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா கோடி கோடி, இந்த பூமியை போல கோடி கோடி மடங்கு பெருசுங்க. It is so many millions and millions bigger than this earth. The same God, He knows even a sparrow by name. ஒரு குருவியை கூட பெயர் சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். He knows a sparrow. What is a sparrow? ஒரு சின்ன அடைக்கலான் குருவி என்னங்க, அதை கூட அறிந்திருக்க. அவருடைய சித்தம் இல்லாமல் அது கீழே விழுவதில்லை. Without His permission it will not fall. Bible is very clear. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. He has numbered our hairs. நம்முடைய முடிகள் எல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். So without God's permission, without God allowing this pestilence, இந்த கொள்ளை நோயை ஆண்டவர் அனுமதிக்காம, without in His plan, அவருடைய திட்டம் இல்லாம இந்த கொள்ளை நோய் வரல. This pestilence have not come. Even He appointed everyone who should die in the first wave. அந்த முதலாவது அலையில் யார் யாரெல்லாம் மரிக்கணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கார். So those who were appointed by God died in the first wave. ஆகவே ஆண்டவர் இந்த முதலாவது அலையில் யார் யார் மரிக்கணும்னு திட்டமிட்டு குறிச்சிருக்காரோ அவங்களெல்லாம் மரிச்சிட்டான். நம்ம முதலாவது அலை வந்து முடிஞ்ச உடனே நம்ம நினைச்சோம், we thought, oh it will be all okay, எல்லாம் சரியாயிடுன்ட்டு. But all of a sudden, in a very fast way, the second wave attacked. இரண்டாவது அலை தாக்கிற்று. You see, in the first wave, people were suffering for 10 days, 10-15 days and died. முதல் அலையில் ஒரு 10-15 நாள் அப்படியே கஷ்டப்பட்டு செத்துட்டாங்க. In the second wave, only 2-3 days, 2 நாள் 3 நாள். One brother was talking last week before. ஒரு சார் இடத்துல பேசினார். பிரதர், அவர் வந்து he is a agricultural officer, ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அங்கங்கே கிராம பகுதிகளில் போனால் ஒரே வீட்டில் 4 பேர் இறந்துருக்காங்க. 4 people died in the same house. In some houses 3 people, 3 பேர். Terrible brother, இதெல்லாம் வெளியே தெரியல. We don't know. Dear people, the second wave really attacked so severely. பயங்கரமாக பாதித்திருக்கிறது. இந்த வேக்சின் கூட எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு சொல்ல முடியாது. We can't say how much this vaccine will be effective to protect us. ஏன்னா மியூட்டேஷன் சொல்லி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், ஆபத்து. இந்த வைரஸ் வந்து தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. சின்ன வைரஸ் எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கிறது பாருங்கள். how much of danger it causes. So we don't know how much vaccine will protect us when the further mutation of the viruses are taking place. இந்த வைரஸ் வந்து அந்த உருமாறி கொண்டிருக்கிற தன்மை, இப்போ நம்ம போட்டிருக்கிற வேக்சின் கூட எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்ல முடியலைங்க. மெடிக்கல் ஃபீல்ட் இஸ் இன் கிரேட் கன்ஃபியூஷன், பயங்கரமான குழப்பத்தில். ஆகவே நோ கேரண்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கைக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை.
So we escaped the first wave and the second wave. நம்ம முதல் வேவ்லையும் ரெண்டாவது வேவ்லேருந்து தப்பிச்சிருக்கோன்னா இட் இஸ் காட்ஸ் லவ். ஆண்டோடைய அன்பு தாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க, வேறு ஒன்றுமே இல்லை. டோன்ட் திங்க் தட் ஐ ஹாவ் மோர் ஆஃப் இம்யூனிட்டி, எனக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வி ஆர் அப்சல்யூட்லி ஹெல்ப்லெஸ், உதவியற்ற நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I pray that the third wave Lord should have control. மூன்றாவது அலையில். ஆனால் இன்னும் நிறைய குழப்பமாக இருக்குது. ஒரு சில சயின்டிஸ்ட் அதிகமாக பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. சம் சயின்டிஸ்ட் say it won't affect much. Other scientists says it will affect. And some people say it will go further and further and further. சிலர் சொல்கிறாங்க இது இப்படியே போயிட்டே இருக்குங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் அப்போ என்ன ஆகிறது? வாட் வில் ஹேப்பன்? ஸோ டியர் பீப்புள், இட் இஸ் அ வார்னிங் டு அஸ். நமக்கு ஒரு எச்சரிப்பும் கூட. இட்ஸ் அ வார்னிங் டு அஸ். நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். வி மஸ்ட் பி ரெடி ஆல்வேஸ். பட் காட் இஸ் ஸோ கிரேஷியஸ். ஆனால் கிருபையுள்ளவராக இருக்கிறார். we should not forget God's love. அவனுடைய அன்பை நாம் மறந்துடக்கூடாது. we should not forget God's mercy. அவருடைய இரக்கத்தை நாம் மறந்துடக்கூடாது. சொல்லப்போனால் நம்முடைய பாவக்கு தக்கதாக அவர் தண்டிக்கவில்லை. God has not punished us according to our sin. ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தமானவர். God is a holy God. நம்முடைய எண்ணங்கள் கூட ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதாக இருக்கிறது. You see in Psalm 66 66வது வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். 66வது சங்கீதத்தில் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். If I regard iniquity in my heart, 18th verse, 18வது வசனம், the Lord will not hear me. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். If I regard iniquity, பாருங்க, in my heart the Lord will not hear me. The Bible says, வேதம் என்ன சொல்லுது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான். Man sees the face, outward experience, but God sees the inward. ஆனால் ஆண்டவர் அந்த உள்ளத்தை பார்க்குறார். God sees the heart, இருதயத்தை பார்க்குறார். அந்த இருதயத்தில் எனக்கு ஒரு அக்கிரமமான எண்ணம் இருந்தால் கூட, if I have a evil thought, ஒரு பொல்லாத எண்ணம் இருந்தால் கூட ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். If I have a thought of jealousy, ஒருவேளை ஒரு பொறாமையான எண்ணம் எனக்கு இருந்தால் கூட ஆண்டவர் நம்ம பார்க்க மாட்டார். If I have bitterness against anybody, யாராருக்கு விரோதமாக கசப்பு இருந்தால் ஆண்டவர் என்னை பார்க்க மாட்டார். நான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் செவி கொடுக்க மாட்டேங்கிறார். நான் உங்ககிட்ட நீ ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். If I have anything unforgiving, மன்னிக்க முடியாத சுபாவம், ஆண்டவர் ஜெபம் பண்ண கொடுக்கணும். சிலர் பிடிக்காது. Some people will hate others. These are all worldly people way of living. இதெல்லாம் உலக மக்கள் வாழுகிற வாழ்க்கையின் முறை. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கலாமா? Can a Christian be like this? No. We should not. We should be different. வித்தியாசமாக இருக்கணும். ஐசாயா 59 என்ன சொல்கிறாரு? ஏசாயா 59வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், உங்கள் அக்கிரமங்களே, but your iniquities have separated between you and your God, and your sins have hid his face from you, that he will not hear. பாருங்க, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஜெபம் பண்ணால் நான் கேட்க மாட்டேன், கூப்பிட்டா கேட்க மாட்டேன். ஆண்டவர் இல்லைன்னா நம்ம எப்படிங்க வாழ முடியும்? How could we live without God? பாருங்கள், அந்த சிந்தை சரியில்லைன்னா கூட ஆண்டவர் நம்மளை கேட்க மாட்டேன். ஒருவேளை நம்ம செயல்பாடு இருக்கட்டும், ஈவன் த தாட்ஸ், இஃப் வி ஹேவ் ஈவில் தாட்ஸ், விக்கெட் தாட்ஸ், பொல்லாத எண்ணங்கள் நம்ம இருதயத்தில் இருக்குமானா ஆண்டவர் நம்மளை செவி கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் ஒருவேளை ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவராக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், லார்ட் ஹெல்ப் மீ. ஒருவேளை இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய், லார்ட் ஹெல்ப் மீ இன் திஸ், லார்ட் ஹெல்ப் மீ இன் தட். ஆண்டவராக்கி நம்ம கூப்பிடுறோம், அபயமிடுறோம். இப்போ ஆண்டவர் நமக்கு கேட்க மாட்டாருன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எங்கே நம்ம போக முடியும்? வேர் கேன் வி கோ? ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே அவருக்கு உண்மையான அன்பை செலுத்தி அவருக்கு பயந்து வாழுவது முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லவ் ஹிம் அண்ட் ஃபியர் ஹிம். சீனாவில் ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு வாலிபன் இங்கிலாந்து தேசத்திலிருந்து போய் சீனாவில் உழைத்தார். ஹட்சன் டெய்லர் எக்மேன், a medical doctor. His wife மரியா, அவருடைய மனைவி மரியா, சின்ன வயசு குழந்தைகள். She was dying in China. அந்த மரியா சின்ன வயசு மரிக்கிறாள். அப்போடைய கணவன் படுக்கைக்கு பக்கத்தில் இருக்கார். Her husband was near the bed. அப்போ கேட்டார், மரியா நீ மரிக்கும் வேலை வந்துருச்சு, உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஏதாவது இருக்கா? நீ அறிக்கையிட்டு ஒப்புரவாகு. மரியா, இஸ் தேர் எனிதிங் பிட்வீன் யூ அண்ட் காட்? கன்ஃபஸ் அண்ட் செட் ரைட். இப்போ மரியா சொன்னா, ஃபார் த பாஸ்ட் 10 years, 10 வருஷங்களா ஆண்டவருக்கு எனக்கு இடையில் எனக்கு தடை இல்லை. There is nothing between me and God. Dear people, you may think, is it possible for us to live a life like this? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? நிச்சயமாங்க. இந்த ஆண்டவருடைய அன்பை அறிஞ்சிட்டால் தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும். Only when we know God's love can we live. He is such a God who forgives us. நம்முடைய மன்னிக்கிற தேவன். இந்த தேவனை நம்ம சும்மா பேசுறது இல்லைங்க. இட் இஸ் நாட் மேர் டாக். ஆர் யூ ரியலி என்ஜாயிங் காட் இன் யுவர் லைஃப்? இந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிறியா? இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. திஸ் இஸ் கிறிஸ்டியன் லைஃப், என்ஜாயிங் காட். இந்த கேள்வி பதில், வேத உபதேச கேள்வி பதில், முதலாவது கேள்வி என்னென்னா, மனுஷன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? Why man is created? To know God, அவரை அறிவதும், and to enjoy God, அவரை அனுபவிப்பதும், and to glorify God, தேவனை மகிமைப்படுத்துவதும். அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லைன்னா நான் தான் சந்தோஷம் இல்லாத வாழ்கிறேன். இப்போ ஆண்டவர் இப்போ ஏன் அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் இருக்குதுன்னா, பொல்லாத சிந்தனை எனக்குள்ளே பெருமை இருக்குமானா, வேறு யாரும் பாதிக்கப்படலை, நான் தான். எனக்கு ஆண்டவர் உதவி இல்லையே, எனக்கு ஆண்டவர் ஒத்தாசை இல்லையே, நான் பாதிக்கப்படுறேனே. அதை நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய பொல்லாத இருதயத்தின் சிந்தனைகளுக்கு செவி கொடுக்குறோம். we give. வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்ற தாழ்வுகள் இருக்குது. இந்த உலகத்தில் துன்பங்களே இல்லாத மனுஷனே இல்லையே. Nobody is there in the world who is without problems, difficulties. Suppose I get sick, I become sick, வியாதி ஆயிட்டு என்ன பண்ணோம்? I have to take bitter pills, கசப்பான மாத்திரைகளை சாப்பிட்டு தான் ஆகணும். So life has got ups and downs. வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது.
இந்த அன்பின் தேவனை அறிவதும் இந்த அன்பின் தேவனுடைய அடிப்படையில் வாழுவதுமே கிறிஸ்தவ வாழ்க்கை. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? டு நோ காட்ஸ் லவ் அண்ட் லிவ் இன் ஹிஸ் லவ் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துக்கு திருப்புவோமானால், 1 Corinthians 13th chapter. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பவுல் 2 காரியத்தை சொல்கிறாருங்க. 2 காரியத்தை அவர் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். St. Paul talks about 2 things here. First verse, 1 Corinthians 13th chapter, first verse. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது வசனத்தை சொல்கிறாரு, though I speak with the tongues of men and of angels and have not charity, I am become as sounding brass or tingling cymbal. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் I am empty. I am completely empty. ஒன்றுமே இல்லை, எம்டினஸ். மை லைஃப் இஸ் எம்டி. என் வாழ்க்கை வீண், நான் வாழ்கிறதே வீண். இந்த 2வது வசனத்தில் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2வது அன்பு எனக்கு, பின்னால் பாருங்கள், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஹாவ் நாட் charity, I am nothing. I am ஒன்றுமில்லை, பிரயோஜனமற்ற மனுஷனான ஒரு சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆகட்டும். சரி, அடுத்த வசனத்தில் 3வது வசனத்தை சொல்கிறாரு, எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஐ ப்ராஃபிட்டட் மீ நத்திங். நான் ஒன்றுமில்லை. முதல்ல சொல்கிறாரு, எனக்குமே பிரயோஜனம் ஒன்றுமில்லை, எனக்குமே பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையமே இந்த அன்பு. ஆகவே தான் வேதத்தில் நாம் பார்க்குறோம், யோவான் 3:16 இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஃபார் காட் சோ லவ்ட். ஆகவே இந்த அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானா அவன் முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறான். இந்த அன்பை பற்றி அவர் விவரம் கொடுத்து சொல்கிறார். ஹீ கிவ்ஸ், இந்த அன்பை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறார். 4வது வசனத்திலிருந்து இந்த அன்புங்கிறது என்ன? வாட் இஸ் லவ்? முதல்ல சொல்கிறாரு, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. லவ் சஃபரத் லாங். ரொம்ப பொறுமைசாலியாக நம்மை ஆக்குகிறது அன்பு. ஆண்டவருடைய அன்பு என்னை எப்படி பொறுமைசாலி ஆக்க முடியும்? How could God's love makes me a patient man? அதனால ஆண்டவர் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். God teaches. எவ்வளோ காரியங்கள், இத்தனை வருஷம் ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளோ காரியங்களை நான் புதிதாய் கற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரிங்க, ஒரு வியாதி ஆகட்டும், ஒரு பண கஷ்டமாகட்டும், டிசீஸ் ஆர்எல்ஸ் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் ஆர் எனிதிங், எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் டெத், மரணமானாலும் சரி, நான் ஒரு காரியத்தை எப்படி பார்க்குறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஹவு டு ஐ see this? If I have a problem, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நான் பார்க்கும் பொழுது இட்ஸ் a very big problem, பெரிய பிரச்சனை. How I am going to pass through this problem? இந்த பிரச்சனை எப்படி நான் கடந்து போகிறது? Maybe a disappointment, ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். Maybe a sickness, ஒரு வியாதியாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் இருக்கலாம். Anything that may happen. But how could I pass through? இதை எப்படி நான் கடந்து போவது? How could I pass through? Dear people, God teaches me one thing. ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்கிறார். முதல்ல நான் என்ன பார்க்குறேன்னா,
எந்த காரியத்தையும் ஆண்டவருடைய பார்வையில் நான் அதை பார்க்குறேன். ஐ see through God. இது ஒருவேளை சொல்லலாம், இந்த மனுஷன் எனக்கு செஞ்சதுனால வந்தது, பிகாஸ் ஆஃப் திஸ் மேன், பிகாஸ் ஆஃப் தட் மேன், அந்த மனுஷனால, பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனையினால, பிகாஸ் ஆஃப் தட் சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலையினால. பல காரணங்கள் இருக்கிறது. என்ன ஏதோ ஒரு காரணம் இருக்குது உலகத்தில் நம்ம பார்க்குறோம். we see for everything, எல்லாத்துக்குமே ரெண்டு காரணம் இருக்குது. ஒருவேளை இப்போ இந்த கொரோனா வந்ததுன்னா நம்ம உடனே சொல்லுவோம், இந்த வைரஸ் பாதிச்சிருச்சு, திஸ் வைரஸ் அட்டாக்ட். திஸ் இஸ் தி அவுட்வர்ட், த ஹியூமன்லி ஸ்பீக்கிங் சைட், மனுஷ ரீதியாக பேசும்படியான காரியம். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். we see that. But for a man who believes in a God who is great and sovereign, இவ்வளோ பெரிய மகத்துவமான இந்த தேவன், இவ்வளோ வல்லமையுள்ளவர், அவருடைய தேவன், அவருடைய பார்வையில் நான் அதை பார்க்க பழகிறேன். I see through his eyes, through him, அவர் மூலமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் அறியாமல் எனக்கு நேரிடுறது ஒன்றும் இல்லை. There is nothing that could happen to me. எனக்கு வியாதி வந்திருந்தா, if there is disease, it is God, it is God, it is God. தேவன் தான் இதை செய்திருக்கிறார், தேவன் தான் இதை அனுமதித்திருக்கிறார். I know this God loves me. என்ன ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னை தம் பக்கமாக இழுத்து கொண்டார். He drew me. இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். என்னை யாருமே தள்ளி தள்ளி நீ விசுவாசிக்கணும்னு சொல்லவே இல்லைங்க. nobody. I myself was having a drive to seek God. தேவனை தேடணுன்ற ஒரு எண்ணம். when I was a young man, ஒரு வாலிபனாக இருந்தப்போ, I remember when I went to சென்னையில் I heard a dental student, Hindu convert, ஒரு இந்து மாணவனாக இருந்து அவர் ரட்சிக்கப்பட்டவர். அவருக்கு ரூம்மேட்டு ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவர். his roommate was a person who was living in the neighborhood. So through him I came to know this dental student. இவர் மூலமாக இந்த மருத்துவ மாணவனை அறிந்து கொண்டேன். He recently started going to church. சமீபத்தில் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தவர். So I remember, I heard that, I went and met him. அவரை போய் சந்திச்சப்போ அவர் சொன்னார், today is Wednesday. Generally I won't go on Wednesday to the church. புதன்கிழமை இன்றைக்கு நான் பொதுவாக புதன்கிழமை சர்ச்சுக்கு நான் போகிறதில்ல. பட் ஐ urged him, I will put the fare by the bus. பஸ்ஸுக்கு நான் காசு போட்டுக்கிறேன், போகலாம் வாங்க. I remember very well. I urged him. வந்த பின்னால் யாரும் என்னை கூப்பிடலை, நானே ஆலயத்தை நோக்கி ஓடுறேன். I myself went to church, sat there, heard the voice, heard the word of God preaching. அவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுறதை கேட்குறேன். யாருமே என்னை தள்ளி நீ வரணும் போகணுங்கிறதெல்லாம் என்கிட்ட ஏற்படலை. இட் இஸ் காட், தேவனே அதைக்குள்ளே அதை செஞ்சார். இட் இஸ் காட் who does this. தேவன் இதை செய்தவர் தேவன். அவர் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் நேரிடுறது எதுவுமே இல்லை. ஆகவே நான் எந்த ஒரு காரியத்தை முதலாவது நான் என்ன பார்க்குறேன், இதை தேவன் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். God allowed this. Whether financial crisis, பண பிரச்சனையாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், whatever may be, this God allowed this. அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுமதிச்சிருக்கார். For a purpose he allowed this. எனக்கு ஏன் தெரியாது. I don't know why he allowed this. Why this is so severe? ஏன் இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. How I am going to cross this problem? இந்த பிரச்சனை எப்படி தாண்டி போக எனக்கு தெரியாது. When will this problem finish? இந்த பிரச்சனை எப்போ தீரும் தெரியாது. How will this problem will solve? இந்த பிரச்சனை எப்படி தீரும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், தேவன் இதை அனுமதித்திருக்கார். God allowed it.
ஸோ ஐ செட்டில் மை மைண்ட் தேர். அந்த என் மனசு அங்கே அடக்கிறேன். இது ஆண்டவர் அனுமதிச்சிருக்காருப்பா. என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார். God allowed this. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல உன்னால தான் ஆச்சுன்னு மற்றவங்கள போய் சொல்லி, அவங்கள போய் திட்டிக்கிட்டு, இவங்கள போய் திட்டிக்கிட்டு, அந்த ஆள் தான் காரணம், இந்த ஆள் தான் காரணம், இந்த சூழ்நிலை தான் காரணம், அவர் எனக்கு இதை செஞ்சுருந்தாருன்னா நல்லா இருக்கும், அவர் பணத்தை கொடுக்காதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை, பிகாஸ் he has not given money, because he only took me to the place, என்ன அந்த இடத்துக்கு இவர் தான் கொண்டு போனார், ஆகவே தான் எனக்கு இந்த பிரச்சனை. இன்றைக்கி நம்ம எப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். we talk like this. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா அதை ஏதாவது ஒரு சூழ்நிலை மேலே அதை பாரத்தை போட பார்க்குறோம். we try to. இது ஆதாம் ஏவாளுடைய சுபாவம். this is the nature of Adam and Eve. when God asked Adam, ஏன்ப்பா சாப்பிட்ட, அவன் சொல்கிறான், நீ கொடுத்த மனைவி தான் எனக்கு கொடுத்தா. யூ கேவ். அவன் எங்கே இருந்தான் சாப்பிடும்போது? பக்கத்தில் தான் நிற்கிறான். was stand very close to his wife. வேறு எங்கேயும் அவன் போகலை. பார்க்குறா, அதை பண்ணுறா, அதை பண்ண பார்த்துட்டு தான் இருக்கிறான். he was seeing all those things. he was seeing the conversation between the devil and Eve. ஏவாளுக்கும் பிசாசுக்கு நடக்கிற இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? God warned us not to do this. எச்சரிச்சிருக்காரு. we can't completely. he is the responsible person. அவன் தான் பொறுப்பு. குடும்பத்தில் அவன் பொறுப்பு. he is the head of the family. அவன் என்ன செய்திருக்கணும்? உடனே இல்லை, this is not the right place. சொல்லப்போனால் இவன் எதுக்கு அவளோட போனாங்க? why did he go there with her? மரத்துக்கு பக்கத்தில் தேவையே இல்லை. he was completely part and parcel of the incident. அந்த நிகழ்வில் அவன் முழுக்க இருக்கிறான். அவன் எடுத்து பறித்து கடித்து கொடுத்ததை வாங்கியும் சாப்பிட்றான். she plucked the fruit, bite it and give it. he also ate it. so he was not in, no excuse, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் கேட்ட உடனே மட்டும், when God asked why, the woman you gave me only gave this fruit. நீ கொடுத்த அந்த மனைவி தான் எனக்கு இந்த கனியை கொடுத்தா. பாருங்கள், ஆதியாகமம் புத்தகத்தில் பாருங்கள் எப்படி அப்பட்டமாக போய் பேசுகிறான் பாருங்கள். he talks a lie. you gave. ஆண்டவரையே அவன் குற்றம் சாட்டுறானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவரையே தப்புங்கிறான். நீர் இந்த கொடுத்துடக்கூடாதுங்கிறான். இந்த மனைவியை நீ கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை எனக்கு வந்தது, இல்லைன்னா பேசாமல் என்னை தனியாக படைச்சிருந்தா இந்த பிரச்சனையை வந்திருக்காதுன்றான். he says, because you gave this lady, I ate this. நீர் கொடுத்ததுனால தான். பாருங்கள் என்ன அவன் என்ன சாப்பிட்டுட்டு வாயை துடைக்கிறாங்கன்றாங்க பாருங்கள். எப்படி துடைக்கிற மாதிரி அப்படியே அப்பட்டமாக பேசுகிறான் பாருங்கள். 13வது வசனத்தில் பாருங்கள், 12வது வசனத்தில் ஆதியாகமம் 3:12, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். நான் என்ன பண்ணேன் ஆண்டவரே? நான் ஒன்றுமே பண்ணலையே. I didn't do anything. She just gave this fruit, I ate. ஆகவே நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் உடனே என்ன பண்ணுறோம்? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருப்பாரான்னா அதை கொடுப்பார். he will give it to me. விசுவாசிக்கிறவன் பாதறான். ஆகவே நான் என்ன பார்க்குறேன், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக சரி, ஆண்டவர் எனக்கு வச்சுருந்தாருன்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஐ கான்ட் கெட் இட். கிடைச்சாலும் அது வேதனை தான், சஞ்சலம் தான், வருத்தம் தான். ஆக முதலாவது நான் இந்த இடத்துல பொறுமையை கற்றுக்கொள்கிறேன். பொறுமை. இது ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிச்சிருக்கார். God allowed this. ஒரு பேப்பர் எடுத்தால் 2 பக்கம் இருக்குது. இந்த பக்கமாக இருக்குது. ஆமாம், ஹியூமன் சைட், டிவைன் சைட். நம்ம நிகழ்வுக்கு எல்லாத்துக்கும் காரணம் 2மே இருக்குது. உன் வாழ்க்கையில் இது நேரிடுனா எதேச்சியாக நேரிடலை, இது தானாக நேரிடலை, இது ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறார். சின்னதாக இருக்கலாம், ஒரு கல்லில் போய் நீ இடித்து ஒரு காயமாக இருக்கலாம்.
அது கூட ஆண்டவருடைய திட்டம்தான், ஆண்டவருடைய திட்டம்தான். அது உனக்கு ஒரு பெரிய வியாதி கூட வந்திருக்கலாம், அதுவும் ஆண்டவருடைய திட்டம்தான். ஹீ அப்பாயிண்டட். இதை நீ நானும் மாற்ற முடியாது. ஆனால் என்ன, அவர் நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் மீ. என்னை நேசிக்கிற ஒரு தேவன் அவர். எனக்கு அநீதி செய்ய மாட்டார், எனக்கு அநீதி செய்ய மாட்டார். ஐயோ நான் இதை நினச்சேன், ரொம்ப நினச்சேன். சிலர் ஏதாவது ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப தே வில் டிசைர், ஐயோ எனக்கு எப்படியாவது கிடைச்சிட்டா பரவாயில்ல, ஓ இஃப் ஐ கெட் இட். சப்போஸ் கிடைக்காம போச்சுன்னா, இஃப் தே டோன்ட் கெட் இட், தே வில் பி டிஜெக்டட். சோர்ந்து போயிடுவாங்க. எவ்வளோ நினச்சேன், ஐயோ ஐ தாட் ஸோ மச், கிடைக்கல. தே வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட். அப்படியே குழம்பி போயிடுவாங்க. ஐயோ எனக்கு கிடைக்கல, எனக்கு புரியும் இதெல்லாம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒன்று குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. வி வில் ஆல்வேஸ் பி பிளேமிங். நீ செஞ்சதுனால, நான் செஞ்சதுனால, இதனால். ஏன்? ஆண்டவருடைய அன்பை தெரியாததுனால. வி டோன்ட் நோ காட்ஸ் லவ். காட் இஸ் அ காட் ஆஃப் லவ். ஒரு அன்பின் தேவன் அவர். என்னை நேசிக்கிறாரு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். நேசிக்கிறதுனால தான் என்னை இழுத்தாரு, என்னை இழுத்து இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது செய்தார். God allowed me. அதனால தேவன் ஒரு காரியத்தை பொறுமையாக இருப்பது ஆண்டவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது. சேலத்துக்கெல்லாம் வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டப்பா வண்டி, அது ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் வண்டி. அது தட்டு 5 இன்ஜினே கிராக் ஆன வண்டி. இந்த என்ஜின் வாஸ் கிராக். இட் வாஸ் தட்டுன்னு ஒரு பெரிய, அது 18,000 ரூபாய்க்கு போட்டு டியூவில் போட்டு வாங்குகிறேன். ஐ பாட் தட் வேன், பெய்டு 18,000 டியூ கட்டுறது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏன் தலை மேலே கட்டிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அது, காட்ஸ் வே. அதை வச்சு நான் ஒவ்வொரு வாரம் 1 வருஷமாக இங்கே சேலத்துக்கு வர்றோம். மேலே ஏறும்போது என்ஜின் கிராக் ஆகிட்டதுனால ரேடியேட்டருந்து தண்ணி விழுவும். அதுக்காக ஒரு பையன் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். டிரைவர் சீட்டு பக்கத்தில் பக்கெட் தண்ணியோடு கீழே ஊற்ற அவன் ஏற்றிட்டு, அதுதான் அப்படி தான் மேலே ஏற்றிட்டு போவோம். 1 வருஷமாக ஒருத்தருமே வரல சேலத்தில். சர்ச் நடக்கும் பொழுது ஆளே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்போ பொறுத்து வரோம். காலையில் பிள்ளைகளுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:30 ஸ்கூலில் இருக்கணும். அந்த கொல்லிமலை பள்ளிக்கூடத்தில் 8:30க்கு எங்கள் ஸ்கூலில் இருக்கணுங்க. ஆக்சுவலாக நான் இந்த வாரத்திலேருந்து என்னுடைய நினைவுகளும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடங்கள்ன்ற தலைப்பில் நான் யூடியூப்பில் போடுறேன். இந்த வாரத்திலேருந்து அதை நான் செய்கிறேன். என் வாழ்க்கையில் என்ன அதெல்லாம் நிறைய மறந்துன்றதுனால சின்ன சின்ன பிட்டாக அது போடும்படியாக யோசித்திருக்கிறேன். சமீபத்தில் ஜெஸ்மன் பிராண்டோடைய வாழ்க்கையை போட்டேன். நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டார்கள், நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள். சில ஒரு பர்சன் நான் அப்படியே உடைஞ்சிட்டேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வாரத்திலிருந்து எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்தார், எப்படி எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார், இதை பகிர்ந்து சின்ன சின்ன ஒரு பிட்டாக பகிர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா தொடர்ந்து எழுதுறது கஷ்டம். ஆனால் அது நான் ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போ ஒரு வேளை என்கிட்ட பார்த்தா, அப்போ நாங்கள் இங்கே பார்த்தா இங்கே அடிவாரத்தில் நாங்கள் இங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சபையை கட்டுவார் தெரியும். எனக்கு உறவினர் ஒருத்தர் இங்கே வீடை கட்டிகிட்டு இருந்தார். சரி, அந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த பகுதியில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கலாம். அந்த அடிவாரம் பக்கம்லாம் போய் ஒரு மாட்டு கொட்டகையெல்லாம் தேடுறோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த இடத்துல நாங்கள் ஏதாவது மீட்டிங் நடத்த விடுவீங்களா, இப்படியெல்லாம் தேடிட்டு இருந்தோம். அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டி, ஒரு சபையை கட்டி, இதன் மூலம் ஆண்டுடைய சத்தியம் பல தேசங்களுக்கு போகும், இப்படியெல்லாம் சொல்லியிருந்தால் நம்பியிருக்க வாய்ப்பே இல்லை, சுத்தமாக இல்லை. ஏன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு திரும்ப நாங்கள் போனால் தான் 8:30 மணிக்கு அதே வண்டி எடுத்துக்கிட்டு அது உடைஞ்ச கிராக் என்ஜின் அதை வச்சுக்கிட்டு போய், ஆனால் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தோம். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வாழ்க்கையில் எது நேரிட்டாலும் சரி, ஒன்றை தெரிஞ்சுக்கோ, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. பொறுமையை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார்.
உனக்கு அடுத்த பிரச்சனை வருதா, இது ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். காட் அலோட் இட். இதை ஏன் அனுமதிச்சார் எனக்கு தெரியாது, எப்படி அனுமதிச்சார் தெரியாது. இது நான் யாரையும் குற்றம் சாரல, ஏன் ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்துருக்கார். என் வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகள்ங்க, எத்தனையோ இழப்புகள். ஒரு நிறைய பணங்களெல்லாம் கூட சேர்த்துக்குவான வேலை தொழில்னால இல்லை, கவர்மெண்ட்னால இல்லை. ஆக்சுவலாக ஒரு லேண்ட் ஹொசூரில் நான் இப்போ வாங்கினப்போ அது இப்போல்லாம் போனால் 2 crores 3 crores போகுங்க. திடீர்னு பார்த்தா அது பணம் கட்டினவர் திடீர்னு அவர் செத்து போயிட்டார். நான் அவர் சொன்னார், இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. அப்போ என்கிட்ட காசும் இல்லை. சரி, திடீர்னு ஒரு நாள் சரி ஏதோ பண்ணலாமான்னு போய் பார்த்தா அவரே இறந்து போயிட்டார். அந்த லேண்டு டிவைட் பண்ண கம்பெனியுமே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஏன் ஆண்டவரை இதை அனுமதித்தீர்? எனக்கு நல்லது. ஏன்னா ஒருவேளை நான் பணம் இருந்தால் பணத்தையே சார்ந்து வாழ கற்றுக்கொண்டிருக்கேன். ஐ வில் live depending on money. ஸோ காட் ஆல்வேஸ் கீப்ஸ் மீ இன் நீட். தேவைகளின் மத்தியில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது எனக்கு நல்லது, இட்ஸ் குட். அப்போ நான் பார்க்குறேன், எப்படி பார்க்குறேன், மற்றவங்களா இருந்தால் ஐயோ இப்படி போயிட்டோமே, ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, இப்படி ஆகிப்போச்சே, கொஞ்சம் நான் யோசனை பண்ணி முன்னால் செஞ்சுருந்தா, இஃப் ஐ வுட் ஹவ் வேக்கட், ஐயோ விட்டு போயிட்டேனே. ஏன்னா 5000 சதுர அடிங்க, முக்கியமான ஒரு பைபாஸ் போகிற ரூட்டில், பெங்களூர் பைபாஸ் போகிற ரூட்டில் 5000 feet ஒசூர். ஐயோ விட்டு போயிட்டோமே. சிலர் அதனாலேயே ரொம்ப இதாகிடுவாங்க. ஆனால் நான் அதை பற்றி நான் நினைக்கிறதும் கிடையாது, அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஆண்டவருடைய சித்தம் இல்லை அது. அப்போ வந்து பணம் ரெகுலராக கட்டினேன். ஐ பெய்ட் மணி ரெகுலர்லி ஃபார் தட். இட் இஸ் காட்ஸ் வில், அதனுடைய தேவனுடைய சித்தம். ஆகவே நான் எப்படி பார்க்குறேன், இது ஆண்டவருடைய சித்தமா, என் ஆண்டவர் இதை அனுமதிச்சிருப்பார், நான் எனக்கு நல்லது. நான் ஆவிக்குரிய காரியத்தை ரொம்ப விலை மதிக்கிறேங்க. ஐ வேல்யூ ஸ்பிரிச்சுவல். பணம் ஒன்றும் இல்லை, நீ பணம்னு நினைக்காத. பணம் வந்து உனக்கு நீ ஆண்டவர் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அது ஆண்டவர் என்னை நேசிக்கிற ஒரு தேவன் எனக்கு இதை கொடுத்துருப்பானா எனக்கு நல்லது தான். எவ்வளோ நஷ்டம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நான் சொல்லணுங்க. கொல்லிமலையில் நான் சொல்கிறேன் ஒரு பேச்சு, நிறைய பேர் இருக்காங்க. என்ன கொல்லிமலையில் அப்போ 1986 வருஷம் போனேன். அப்போல்லாம் நான் இன்றைக்கெல்லாம் விரும்பி இருப்பேன். ஆனால் அந்த நாட்களெல்லாம் ஒரு 2000 3000 போட்டால் 4 ஏக்கர் 5 ஏக்கர்லாம் வாங்கியிருப்பேன். ஐ குட் பை 4 acres. இன்றைக்கி ஒரு சென்ட்டு 1 lakh 2 lakhs 3 lakhs, ஒரு ஏக்கர்லாம் பல crore சொல்கிறேன் ஒரு பேச்சு கொல்லிமலையிலேயே. நான் ஒரு நாள் வருத்தப்பட்டதில்லை. நான் ஐ நெவர் தாட் ஆஃப் இட் பிகாஸ் இட் இஸ் குட் ஃபார் மீ. எனக்கு ஆண்டவர் எதை கொடுத்துருக்காரோ அது எனக்கு நல்லது. வாட் காட் ஹஸ் கிவன் இட்ஸ் குட். ஆகவே உன் வாழ்க்கையில் இந்த அன்பு தேவனுடைய அன்பு இருக்குமானால் மாத்திரம்தான், இந்த ஆண்டுடைய அன்பை நீ அறிந்து வாழ்ந்தாதான், இந்த ஆண்டுடைய அன்பை அடிப்படையில் வாழ்ந்தாதான் நீ பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சபை என்ன அன்பு இல்லைன்னா அந்த சபையே இல்லை. ஒரு சபை இந்த அன்பை குறித்து நான் வருகிற காலங்களில் பார்க்க போகிறேன். அன்பு இல்லைன்னா ஒன்றுமில்லை. ஆனால் அன்பு எங்கே இருக்கும்? தேவன் இருக்கிற இடத்துல, முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறதுல, அந்த அன்பை மற்றவர்கள் காட்டுறதில்ல. நீ ஆண்டுடைய அன்பை நீ ருசிச்சாதான் மற்றவர்களுக்கு காட்ட முடியும். ஆகவே ஆண்டவர் பேரில் இருக்கிற அந்த அன்பு நீ முழுக்க நம்புற. என் ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியே அனுப்பிச்சிருந்தாலும் சரி, மரணமே ஆனாலும் சரி, ஈவன் த டெத், என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். He will never do harm. அவர் இதை எனக்கு அனுமதிச்சிருக்காருன்னா இது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இவ அன்பு இருக்கிற இடத்துல தாங்க நீடிய சாந்தம் இருக்கும். அவள் இந்த நாட்டில் எதுவாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கார். சிலர் சின்ன காரியம், சிலர் இல்லை, நம்ம எல்லாமே தான், சின்ன ஒரு காரியம் இருக்கும், உடனே அதுக்காக பெரிய அப்செட் ஆயிடுவோம். என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு,
அப்படி செஞ்சுருந்தா பரவாயில்ல, இப்படி செஞ்சுருந்தா பரவாயில்ல. நேற்று ஒரு உதாரணமாக நேற்று ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கில் ஒரு பாஸ்வேர்டு நான் செய்யும்படியான ஒரு பாஸ்வேர்டை போட்டுட்டு அடுத்த பாஸ்வேர்டு போட்டால் மறந்து போச்சு, பிளாக் ஆயிடுச்சு. என்னடா இது, இந்த தேவையான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சே, பிளாக் ஆகி போச்சே. நம்ம அப்படி செஞ்சுருந்தா பரவாயில்ல, ஏதாவது எழுதி வச்சுருந்தா பரவாயில்ல, இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோங்கிறத விட தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். இதை நீ முதல்ல எதுவாக இருந்தாலும் டிவைன் சைடை நீ பார்த்துக்க பழகு. அடுத்தது இதை நீ பார்க்க வேண்டாம்னு சொல்ல, மூடத்தனமாக இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் இதை பார்த்துட்டு அதை பார்த்தா தான் நீ சரியாக கணிப்ப. நம்ம இதை பார்த்துட்டு அதை விட்டுறோம், அதுதான் பிரச்சனை. மனுஷனையே பார்த்துட்டு இது அப்படி அது அப்படி இது எப்படி இப்படின்னே காலத்தை ஓட்டிட்டு ஆண்டவருடைய சைடை மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் இப்போ என்னாச்சு, சரி ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார், அதை அவர் சரிப்படுத்துவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். எவ்வளோ சின்ன ஒரு காரியம் இருக்குது, அதை போட்டு பரண்டி அதை போட்டு குழப்பமாயி அதாகி இதாகி அப்படி சொல்லி இப்படி சொல்லி கடைசியில் பார்த்தா சண்டையும் சச்சரவும் ஆவியானவருடைய பிரசனம் போயிடும். பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பு. இந்த அன்பு இருக்கும் பொழுது தான் நீடிய சாந்தம் இருக்கும். இல்லைன்னா நம்ம குற்றம் சாட்டி கொண்டே இருப்போம், சமாதானத்தை இழந்து கொண்டே இருப்போம். அவை இந்த அன்பு தேவை. இந்த சபையில் அன்பு தேவை, ஒருவருக்கு ஒரு நேசிக்கிற அன்பு தேவை. ஒருவரை ஒருவர் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாலே நான் அவுட்டு. யாரை பற்றியாகலும் தவறான எண்ணம் இருந்தாலே நான் அவுட்டு, ரவுண்டை விட்டு நான் வெளியே போயிட வேண்டியதுதான். அது சரிப்படுத்தாமல் ஆண்டவர் உள்ள விட மாட்டார். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. இந்த அன்பை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம எப்படி ஆண்டவர் அனுபவிக்க முடியும் சொல்கிறேன். ஏன் நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறுதில்லைன்னா, சரியாக சத்தியத்தை நம்ம அனுபவித்து வாழுகிற வாழ்க்கை இல்லைன்னா இது பிரயோஜனமே இல்லைங்க. அடிக்கடி அதான் சொல்லுங்க, கிருபையின் சத்தியத்தை நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நிறைய ஊழியர்கள் இருக்காங்க. ஆனால் வாழ்க்கை சரியில்லை. வாழ்க்கையில் அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வேறு மாதிரி அவங்க பார்த்தாவே தெரியுது, இந்த ஆள் சரியில்லை. ஏன் வாழ்க்கையில் நீ எப்படி ஒரு காரியத்தை பார்க்குற? ஆண்டவருடைய கண்களின் மூலமாய் பார்க்குறையா, இல்லை மனுஷன் கண் மூலமாக பார்க்குற? ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எப்படி காரியங்களை பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனே படபடன்னு நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை குற்றம் சாட்டுறோம், அல்லது அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம். அப்போ எங்களுடைய இருதயத்தின் சிந்தனை சரியில்லைன்னாவே நாங்கள் அவுட் ஆஃப் த ரவுண்ட் ஆண்டவரே. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணாலும் நீர் கேட்க மாட்டீர் ஆண்டவரே. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் செவி கொடுக்க மாட்டீர். ஆவியானவரை பேசும். எவ்வளோ ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறீர். அதை விட்டுட்டு நாங்கள் போலியாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாத ஒன்றை இருக்கிறத போல நாங்கள் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரே. உண்மையாய் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கிருபை இந்த சபையில் நம்முடைய அன்பை தாரும், அன்பை ஊற்றும். அன்பில்லைன்னா ஒன்றுமில்லை ஆண்டவரே. பவுல் சொல்ல, அன்பு இல்லை எல்லாம் நான் ஒன்றுமில்லை, அன்பு இல்லையே நான் பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தாழ்மையான சிந்தையை தாரும், பெருமைகளெல்லாம் எடுத்து போடும், மேட்டுமே எடுத்து போடும், பொறாமையான சிந்தனைகள், கசப்பான சிந்தனைகள், மன்னிக்க முடியாத சுபாவங்கள், வெறுப்பான காரியங்கள், மற்றவர்களை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் நீர் எடுத்து போடும். இதெல்லாம் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் பிரிக்கப்படுகிறோம். இதனால் நாங்கள் தான் நஷ்டம். யார் அப்படி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது நஷ்டம். ஆவியானவரே நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this
preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427 67184 and my email ID davidilango100@gmail.com, davidelango 100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidelango100@gmail.com, davidelango100@gmail.com. நன்றி.